இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாடோட சூப்பர் ஃபீச்சர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லைவ் டேஷ்போர்ட கிரியேட் பண்ணும். உங்களுக்கான ஃப்ளோ சார்ட்ட பக்காவா டிசைன் பண்ணும். நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் வேணும்னு கேட்டீங்கன்னா, அத பிசுறே இல்லாம சூப்பரா கிரியேட் பண்ணி குடுத்துரும். எல்லாமே நீங்க வெறுமனே சாட் பண்ணா போதும். அதுதான் இதோட ஃபீச்சர். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நெறைய சின்ன சின்ன அப்ளிகேஷன் இத பண்ணி நெறைய எங்களோட டெய்லி யூஸுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் சி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ்ல நான் நெறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு நியூ ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் நியூ ஆர்டிஃபேக்ட். நீங்க இதிலிருந்து பிக் பண்ணலாம். எய்தர் நீங்க வெப்சைட் ஆப் கிரியேட் செய்யலாம், இல்ல டாக்குமெண்ட் டெம்ப்ளேட் செய்யலாம், இல்ல ஏதாவது குவிஸ் பண்ண போறீங்களா, இல்ல ப்ராஜெக்ட் சம்மரியா எத வேணா இருக்கலாம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து செய்ய போறேன். ஐ அம் கோயிங் டு கிளிக் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகே. இது மற்றது போல என்னெல்லாம் நம்ம டிசைன் செய்யலாம்னு சொல்லி இது கேட்குது. நான் இப்போ வந்து நான் சும்மா ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பண்ண போகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது டிசைன் செய்யணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4லேருந்து 5 நாள் தேவைப்படும் ப்ரீவியஸ்லி. பட் நம்ம பையன் கிளாட் இருக்கான் பார்த்தீங்களா, கிளாடுல இப்போ எல்லா ஏஐயும் சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமில் இங்கே எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு எக்ஸைட்டடாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே சேட் பண்ணுறது லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ரைட் சைடில் ஜாலியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன பண்ணுறீங்கிறது எல்லாமே இதுலேயே எடிட்டும் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சி எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். எஸ், நீங்கள் பாருங்கள், சிம்பிளி எனக்கு ஒரு கிளைண்ட் லெட்ஜர் மாதிரி வந்துருச்சு. அதாவது வந்து என்னென்ன கிளைண்ட் நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கான டிஸ்கிரிப்ஷன், நான் வந்து ஒரு டிசைன் ஒர்க், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, கிளைண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரேடார், ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இன்னும் ஒரு ஃபீச்சர் நம்ம ஆட் செய்ய போகிறோம். இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ், நெட் ப்ராஃபிட், சாஃப்ட்வேர், மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட் எல்லாத்தோட காஸ்டிங் வந்துகிட்டே இருக்கும். இதில் நான் ஒவ்வொன்றா ஆட் செய்ய இப்போ நான் வந்து கிளைண்ட் இன்கம்னா இங்கே ஆட் பண்ணணும், சாஃப்ட்வேர்னா இங்கே ஆட் பண்ணணும், மிஸ்ட்னா இங்கே ஆட் பண்ணணும். இதெல்லாமே ஒவ்வொன்றா இங்கே வந்துச்சா. இப்போ அடுத்து நான் இதில் வந்து ஒரு சின்ன ஃபீச்சர் ஆட் செய்ய போகிறேன். என்ன ஃபீச்சர் ஆட் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஐ அம் கோயிங் டு ஆட் மை சேவிங்ஸ் கோல் ஃபீல் ஆன் டாப் ஆஃப் திஸ். என்னோட சேவிங்ஸ் கோலையும் இதில் ஆட் பண்ணி கொடுன்னு நான் கேட்டுட்டேன். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கணும், ஒரு இன்ஜினியராக இருக்கணும், ஒரு டெவலப்பராக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா, ஏஐ கிட்ட உங்களால் அந்த ஒர்க்கை ஈஸியாக வாங்கிக்க முடியும். கொஞ்சம் ஏஐயோட புரிதலும் தெளிவும் இருந்தால் போதும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. என்னோட மந்த்லி சேவிங்ஸ் கோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல் வச்சுருக்கேன் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ என்னோட டீட்டெயில்ஸ், இப்போ கிளைண்ட் இன்கம் ஆட் பண்ண போகிறேன். கிளைண்ட் இன்கம்ல அவங்கள்ட்ட ஆட் என்ட்ரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, டிசைன் ஒரு 15,000 rupees, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி, ப்ராஜெக்ட் நேம் ஃப்ளையர். அடுத்தது என்னோட மார்க்கெட்டிங்க்கான காஸ்ட்டுன்னு சொல்லி நான் ஒரு 5,000 ஆட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் என்னோட எவ்வளோ 20% கோல். இது எனக்கு இது இருக்கா, எனக்கு இன்னும் பிடிக்கல. நீங்கள் என்ன டிசைன் பண்ணலாம், மேக் இட் லைக் ஒரு அப்ளிகேஷன் ஃபீல் பிகாஸ் இட்ஸ் ஃபீல்ஸ் ஸ்லோ கிளம்ஸி அண்ட் ஸோ சிம்பிள். மேக் இட் லைக் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வித் ப்ராப்பர் யூஐ யூஎக்ஸ். இது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஃபேக்டில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரியே நீங்கள் பில்ட் செஞ்சுக்க முடியும். இட் டூ த திங்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பக்காவான அப்ளிகேஷன் ஃபீல் தரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கம்ப்ளீட் ஒரு ஆப் ஃபீல் வந்துருச்சு. நான் ரொம்ப எனக்கு ப்ரொஃபஷ்னலாக சிம்பிளாக வேணும்னு கேட்டதுனால இப்படி இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸாட்டிக்காக ரொம்ப வந்து ஒரு ஃப்ரீக்கியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கூட உங்களால் ஒரு ஆப்பை டிசைன் செஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல சின்ன சின்ன டாஸ்க்குக்கு சூப்பரான இடம். இதை நீங்கள் டிசைன் பண்ணியாச்சு இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்ல. ஜஸ்ட் கிளிக் பப்ளிஷ். இந்த பர்டிகுலர் திங்ஸு உங்களோட ஆர்டிஃபேக்டாக பப்ளிஷ் ஆயிரும். நீங்கள் காப்பி பண்ணி டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம். எஸ், இந்த லிங்க் வந்துச்சு இல்லையா, இப்போ இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஓப்பன் இட். இங்கே பாருங்கள், இதை நான் டெய்லியும் யூஸும் பண்ணிக்கலாம். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டேட் வைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் செக்கும் பண்ணி பார்த்துக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன அப்ளிகேஷனுக்கு இது பெட்டர்.